வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ அன்சிதா வந்து ஆர்ஜி ஆனந்திக்காக ஒரு ஸ்டோரி ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செல்லம்மா சீரியல் வந்து கன்னடாவில் ரீமேக் பண்ண போகிறாங்க போல். ஸோ அதுக்காக ஒரு விஷ் ஒன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அன்சிதா வந்து இன்றைக்கி ஐ ரியலி மிஸ் யூடி அப்படின்னு போட்டு ஆர்ஜி ஆனந்தியை டேக் பண்ணி ஒரு ஸ்டோரியை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்ஜி ஆனந்தி அண்ட் அன்சிதாவுக்கு 2 பேருக்கும் உள்ள அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த டெவில் டாஸ்கில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனந்தியை வந்து எந்த அளவுக்கு செக்யூர் பண்ணியிருப்பாங்க நம்ம அன்சிதா அப்படின்னு. பயங்கரமாக கத்தி, ஸோ சாச்சனா வந்து அந்த மிளகா வைக்கும்போது கூட, ஸோ அந்த உப்பு வைக்கும்போது கூட, அந்த முட்டையை வந்து ஆயில் தடவை போவாங்கள்ல, ஸோ அப்போல்லாம் அந்தளவுக்கு கத்தி பயங்கர சண்டையெல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம அன்சிதா வந்து எவிக்ட் ஆகி வெளியே போகும்போது நம்மளை கூப்பிட்றதுக்கெலாம் யாரும் வரமாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனந்தி வந்து கால் பண்ணிவிட்டு வேறு ஊருக்கு போகிறத கூட போயிட்டு அங்கேருந்து ஃப்ளைட் பிடிச்சி வந்து எனக்காக வந்து கூட்டிகிட்டு போனா அவங்க வீட்டுக்கு அப்படின்னு வந்து அன்சிதா வந்து சொல்லியிருந்தாங்க ஆர்ஜி ஆனந்தியை பற்றி. ஸோ அந்தளவுக்கு அவங்க 2 பேருடைய ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. ஸோ அதை தான் ரிமைன் பண்ணி ஐ ரியலி மிஸ் யூடி அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் செல்லம்மா சீரியல் வந்து கன்னடாவில் ரீமேக் பண்ணுறாங்க போல இருக்குது. ஸோ அவங்க வந்து வேறு ஒருத்தவங்க அதில் வந்து ஆக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு விஷ் பண்ணி ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாங்க. ஸோ அன்சிதா வந்து எப்போது அடுத்த ப்ராஜெக்ட் வேறு என்ன எதுவும் சோர்ஸ் எதுவும் பண்ணுறாங்களா அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு அப்டேட் பண்ணுங்கள். நானும் எனக்கு தெரிஞ்சால் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ, see you.